Assalamualaikum viewers, welcome to Inaaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கி தக்காளி புர்த்தா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 5 மீடியம் தக்காளி எடுத்திருக்கேன். அதை தோல் நீக்கிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். வறுத்த வெந்தயம் ஜீரகம் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், பூண்டு ஒரு 10 பூண்டு எடுத்துக்கிறேன். இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 7 பச்சை மிளகாய் இதில் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் அதிகம் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மத்து வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, ஒயிட் ரைஸு, கீ ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் இதில் மல்லி இலை கட் பண்ணி அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சால்ட்டு 1.5 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு சின்ன பேன் எடுத்துகிட்டு ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், இதை நம்ம கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ அதில் சேர்த்துக்கலாம், இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி திக்காகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடலாம், ஒரு 10-15 நிமிஷம். இப்போ நம்ம இதை திக்காயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். Thank you viewers.